கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா. ஒரு மாப்பிள்ள தேடி மனசு அலையுதப்பா, அத வாங்கி தரத்தான் ஆசை இந்த கடையில விளையுதப்பா. இந்த மாம்பழம் கொத்தும் கிளி எங்க தெரியலப்பா, அட பருவத்து பார்டரில் இருக்கா இப்ப ரொம்ப அவசரம்பா. இவ கையில ஜாதகம், இவ கதையில நாயகன், அத அறிஞ்சவ இருந்தா கூறு மனமாக மங்கம்மா. My name is மங்கம்மா. ஒரு மாப்பிள்ள தேடி மனசு அலையுதப்பா, அத வாங்கி தரத்தா ஆசை இந்த கடையில விளையுதப்பா. உங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உண்மையிலேயே மங்கம்மா என் பொண்ணு இல்ல. ஆமா, உண்மையாவே மங்கம்மா என் பொண்ணு இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து அவ உங்க பொண்ணு. மங்கம்மாவ குழந்தையில இருந்து இந்த வயசு வரைக்கும் நான் வளர்த்திருந்தாலும் அவ இங்க வந்த கொஞ்ச நாள்ல நீங்க எல்லாரும் அவ மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க. அத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பொண்ணுக்காக மொத்த குடும்பமும் இப்படி ஏங்கறத நான் சினிமாவிலயோ சீரியல்லயோ பார்த்ததே இல்ல. ஆமா ஆமா, நீங்க என்ன ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க. உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் என் வளர்த்த பாசத்தை நான் தியாகம் பண்றேன். இந்த நிமிஷத்துல இருந்து மங்கம்மா உங்க பொண்ணு. உங்க விருப்பப்படி என் மங்கம்மாவ நான் கூட்டிட்டு போல, அவளை இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன். உங்க கூட அவ இந்த வீட்ல இருந்தா மங்கம்மா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அம்மாவா அவளுக்கு செஞ்ச கடமையா இத நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க நாத்தனாரே. நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அச்சச்சோ, என் பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய வீட்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையுது, அதுக்காக நான் தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா ஒரு சின்ன உதவி, என் பொண்ண அப்பப்ப வந்து பாத்துட்டு போறதுக்கு நீங்க பர்மிஷன் தரணும். என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? இது நம்ம வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம். மங்கம்மா நம்ம எல்லாருக்கும் சொந்தம். ரொம்ப நன்றிமா. உங்களுக்கும் தேங்க்ஸ் நாத்தனாரே. அப்ப நாங்க கிளம்புறோம். அந்த பாலை குடிச்சிருங்க. வரேன்க்கா. எல்லாரும் இப்பதான் வரீங்களா? கொஞ்சம் முன்னாடிதான் உங்க சித்தியும் அத்தையும் வந்துட்டு போனாங்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? எதுக்கு என்ன இந்த வீட்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போக சொன்னா? நான் தான் உன் பொண்ணு மாதிரி வாரண்ட் பண்ணி சொதப்பிட்டே. என்னம்மா, எதுக்காக இப்படி கத்துற? கத்துறதா? நான் மட்டும் தடுக்கல, அப்பவே உள்ள வந்து உன்னை கொன்னே போட்டுருப்பேன். எதுக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன பண்ணணும் நீ? விடு மேகி, பாக்குறல அப்படி சொதப்பிட்ட. என்னங்க இது?
மங்கம்மா இங்கேயே இருக்க போறான்னு சித்திக்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் ஏன் சொன்னீங்க? இங்கேயே இருந்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நான் அப்படி சொன்னேன் தம்பி. என் வாழ்க்கை பத்தி உனக்கு என்னடி ஆக்குற? இத பாருமா, என்ன இருந்தாலும் நான் உன் அம்மா. அம்மாவா? அம்மா கிம்மான்னு சொன்ன பல்ல பேத்துருவேன். நீ ஒரு மென்டல் ஃபெலோ. நாங்க சொன்னதை விட்டுட்டு ஏதேதோ செய்யுங்க. இப்படி எல்லாம் செஞ்சா வேலைக்கே ஆகாது. சாரி தம்பி. அவங்க 2 பேரும் என்ன அக்கா நாத்தனாரேன்னு கூப்பிட்டு பாவமா பேசினதும் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன். உங்க கூடாது. மேகி இங்க இருந்து கூட்டிட்டு போறதா உங்க வேலை. வாங்க. எங்க கூப்பிடுறீங்க? உங்களுக்கு வேற ரூம் காட்டுறேன், அங்க வந்து தூங்குங்க. எதுக்கு தம்பி? என் பொண்ணோட இந்த ரூம்லயே இருக்கிறேன். என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற, உடனே வெளியில கூட்டிட்டு போ. இல்லன்னா கொன்னு போடுவேன் மவளே. நீ ஏம்மா கோவப்படுற? கொடுத்தேன்னா நானே போயிடுறேன். கூட்டிட்டு வராங்க பாரு ஆளுங்க. உயிரை வாங்குறதுக்குன்னு தலகாணி ஒண்ணுதான் குறைச்சல். எனக்கு தலகாணி இல்லாம தூக்கம் வராதுமா. பாவம் மேகி, அதை கொடுத்துரு. அவள அக்கறை இருந்தா மடி மேல படுக்க வச்சுக்கோ. வாங்க வாங்க. குட் நைட் மேகி. வா. சின்ன குழந்தை லல்லி பப்பி. டம்ளர் விட்டு வைங்க. வரேம்மா. மேகி மேகி. என்னம்மா? என்னம்மா வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, அர்ஜென்ட்டா கிளம்பணும், லேட் ஆயிடுச்சு. என்னம்மா ராத்திரி லேட்டா வர, காலையில சீக்கிரம் கிளம்பிடுற. என்னோட ஒரு 10 நிமிஷம் கூட நீ பேச மாட்டேங்கிற. சரி, என்ன விஷயம் சொல்லுமா? வர 24ஆம் தேதி சொப்னாவுக்கு கல்யாணம்மா. அவளும் அவங்க அம்மா வந்து கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க. தெரியுமா, ஸ்வப்னா போன் பண்ணி சொன்னாப்ல. வருவல்ல? என்னம்மா, ஸ்வப்னா கல்யாணத்துக்கு வராம எப்படி இருப்பேன்? அதுக்கு இல்லம்மா, கல்யாணத்துக்கு ஒரு நல்ல டிசைனர் சாரியா ஒன்னு எடுத்துக்கோ. மா, இப்ப பணம் இல்லம்மா, இருக்கிற புடவையே போதும். என்னம்மா அப்படி சொல்லிட்ட? கல்யாண வீட்டுல நீ அழகா இருக்க வேணாமா? மா, கல்யாண வீட்டுல கல்யாண பொண்ணு அழகா தெரிஞ்சா போதுமா? நான் எதுக்கு? கல்யாண பொண்ணுக்கு எப்படியா இருந்தாலும் கல்யாணம் நடந்துரும். உனக்கு கல்யாணம் நடக்க வேணாமா? கல்யாணத்துல கல்யாண மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் வருவாங்க. அங்க நீ தேவதை மாதிரி இருக்க வேணாமா? அதுல யாருக்காவது உன்னை பிடிச்சிருந்ததுன்னா அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? மா, ஏன் கத்துற? பின்ன இது மாதிரி லூஸ் தன்மா யோசிச்சா அப்புறம் நான் சொப்னா கல்யாணத்துக்கே வர மாட்டேன். இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசின அப்புறம் அவ்வளவுதான். என்ன குத்தி கொல்ல போறியா? இல்ல, என்ன நானே குத்திக்கிட்டு செத்து போயிடுவேன். ஓ, மார்னிங்கே ஒரு பிளானோட வந்திருக்க நீ. ஆமா, கல்யாணத்துக்கு நான் சொல்றபடிதான் வரணும். நல்ல டிசைன்ல ஒரு புடவை எடுத்துக்கோ. மா, இப்ப பணம் இல்ல, அடுத்த மாசம் வாங்கிக்கிறேனம்மா. என்ன நீ கல்யாணத்துக்கு புடவை எடுத்துக்க சொன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன்னு சொல்ற? இங்க பாரு, கல்யாணத்துல நீ புது புடவையோட தான் இருக்கணும். வரும்போது வாங்கிட்டு வா. அப்படியே எனக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வா மேகி. சுத்தம். உனக்கு எதுக்குடி? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. அம்மா, கல்யாணம் ஆனா புது புடவை கட்ட கூடாதா? ஆமா சீதாக்கா, கட்டின வீட்டுக்கு கடைக்கல் எதுக்கு? மேகிக்கா, எனக்கு சூப்பரா ஃபேன்சியா ஒரு Dress வாங்கி கொடு. கல்யாண வீட்ல நான் தான் ஸ்பெஷலா தெரியணும். உன் கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்கு. அப்ப நீ ஸ்பெஷலா தெரிஞ்சா போதும். மேகிக்கா, எனக்கு புது Dress கிடைக்குமா கிடைக்காதா? ஏய், வேண்டான்னு சொல்றாங்கல்ல, இருக்கிற பழைய Dressல ஏதாவது ஒன்னு போட்டுட்டு வா, நல்லாதான் இருக்கும். மேகி, எனக்கு மட்டும் நல்ல பளிச்சுன்னு ஒரு புடவை வாங்கி கொடு. இல்லனா நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன். வராத. நீ வரலனா அங்க யாராவது அழுவாங்களா என்ன? ஏய், வாயை கிழிச்சிட்டு வேண்டி. அடச்சி, நிறுத்துங்க. பழையபடி ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்தை? ஏய், உனக்கு புது புடவை வேணும்னா போய் உன் புருஷன் கிட்ட கேளு. ஏண்டி எங்க உயிரை வாங்குற? என் புருஷன் ஊர்ல இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவரு கேம்புக்கு போனதுனால தானே நான் இப்படி கேவலப்பட்டு நிக்கிறேன். எனக்கும் மாமியார் வீடு, சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு. அங்க போக வேண்டியதானே, அப்புறம் ஏன் இங்க இருக்க? அப்ப பெத்தாம நீ எதுக்கு இருக்க? சேச்சே, ஒரு புடவை கேட்டதுனால என்ன எவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்க. அடி பாவி, வரும்போதெல்லாம் புது புது புடவைய வாங்கிட்டு போவியே, மறந்து போச்சடி எல்லாம் உனக்கு. இன்னும் எத்தனை புடவை தான் வாங்குவ நீ? இந்த வீட்ல சின்னது பெருசுன்னு எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறீங்க. போறேன், இப்பவே நான் மாமியார் வீட்டுக்கு போறேன். மேகி, என்ன வீட்ல டிராப் பண்ணிடு. முதல்ல கிளம்புற வேலையை பாரு. உன் புருஷன் கேம்புக்கு போனதுல இருந்து உன் அத்தை மாமா எப்படி இருக்காங்கன்னு போய் எட்டி கூட பாக்கல. போய் அவங்களுக்கு தேவையானது செய், கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கும். எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சிரிக்காதடி, எனக்கு நிஜமாவே தலைவலிக்குது. பயத்தால வந்து தலைவலியும். மா, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த புடவை. அம்மா, டிஃபன் என்னமா? நான் எதுவும் பண்ணல. இவ்வளவு நேரம் டிஃபன் பண்ணாம என்னமா பண்ணிட்டு இருந்த? புல்லு பிடிக்கிட்டு இருந்த. ஏய், உனக்கு தேவைன்னா போய் பண்ணி தின்னடி. போடி. இந்த வீட்ல வர வர எனக்கு மரியாதையே இல்ல. அண்ணே, வண்டி அப்படி ஓரமா விட்டுருங்க.
நீங்க யாரு? நீங்க யாரு? நான் இந்த வீட்டு மேனேஜர். நான் மங்கம்மாவோட அம்மா. எதுக்குங்க கேட்ட மூடுறீங்க? நீங்க எதுக்குங்க இங்க வந்தீங்க? என்னங்க கேள்வி இது? நான் என் பொண்ணை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். ஏன் உங்க பொண்ணு உங்க வீட்ல இல்லையா? என் பொண்ணு என் வீட்ல இருந்தா நான் எதுக்கு இங்க வரேன்? உங்க பொண்ணு இங்க இருக்கிறத யாரு சொன்னாங்க? அவ இங்கதான் இருக்கான்னு எனக்கே நேத்து தான் தெரியும். எவ்வளவு நாளைக்கு தான் நான் என் பொண்ணை பார்க்காம இருக்கிறது? தள்ளுங்க, நான் உள்ள போகணும். ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க உள்ள போக கூடாதுங்க. போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? என் பொண்ணை பார்க்காம நான் போகவே மாட்டேன். ப்ளீஸ், நமக்குள்ள சண்டை வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. நான் என் பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் யாரு, எதுக்காக உங்க பொண்ணை பார்க்க வேண்டாம்னு சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு தனியா சொல்றேன். ப்ளீஸ் இப்ப போயிடுங்களேன். நோ, இங்க இருந்து என் பொண்ணோட தான் நான் போவேன். இல்லைன்னா நான் நகரவே மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. ஐயோ ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். இந்த வீட்டோட பெரியவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு, அதனால தான் சொல்றேன். அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு என் பொண்ணு வேணும். அவ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. உங்களுக்கு சொந்தமா ஒரு பொண்ணு இருந்து அவ இந்த மாதிரி இன்னொருத்தர் வீட்ல இருந்தா உங்க மனசு தாங்குமா? நான் என் பொண்ணை பார்த்தே ஆகணும். தள்ளுங்க. ஐயோ மேடம், மேடம் சொன்ன கேளுங்க ப்ளீஸ். மேடம் மேடம் மேடம், நான் சொன்ன கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். கண்ணாளமே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்துக் கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை? ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ. உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ. வாய் பேசவே ஹாய் அங்கிள். ப்ளீஸ் மேடம், சொன்ன கேளுங்க, உள்ள போகாதீங்க. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் தம்பி. ஹலோ ஆண்டி. காலையில எங்க போயிட்டீங்க? தம்பி. ஓ சாரி, உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல அங்கிள். இவங்க மங்கம்மாவோட அம்மா. வணக்கம். தம்பி இவங்க உங்க கன்ஃபியூஷன் எனக்கு புரியுது அங்கிள். நம்ம மங்கம்மா அவங்க அப்பா அம்மா இறந்தப்போ அனாதையா ஆசிரமத்துல தானே இருந்தா. அவ அனாதையா ஆசிரமத்துல இருந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதனால அவளை தத்தெடுத்து வளர்த்தது இவங்க தான். இவங்க தான் மங்கம்மாவோட வளர்ப்பு தாயின்னு தாத்தா கிட்ட சொல்லியிருக்கேன். இவங்க சினிமா ஜூனியர் ஆர்டிஸ்ட், பேரு கங்கா. என்னாச்சுங்க? அடிக்கடி மாத்திரை போடுறீங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பிக் ப்ராப்ளம், பிபி. அச்சோ பாவம். ஆண்டி நீங்க உள்ள போங்க. மங்கம்மா உங்களுக்காக டிஃபன் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரி தம்பி, போயிட்டு வரேன். தம்பி எதுக்கு தம்பி இந்த புது டிராமாலாம்? சாரி அங்கிள், தாத்தா மங்கம்மாவோட அம்மாவை பார்க்கணும்னு சொன்னதுனால இவங்களை கூட்டிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. தம்பி மேகி இங்க பேத்தியா நடிக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாது. ஐயோ எப்படியாவது மேகிய வெளியில கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லிதான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். தம்பி எனக்கு என்னமோ இந்த டிராமாலாம் சரிப்பட்டு வரும்னு தோணல. சின்ன சின்ன பொய்யெல்லாம் அப்புறம் பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும். தாத்தாவுக்காக எத்தனை பொய் வேணாலும் சொல்லலாம் அங்கிள். ஆமா, நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்திருக்கீங்க? இந்த ஃபைல்ல தாத்தா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினேன் தம்பி. நீங்களே வாங்கி ஹோட்டலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்க தம்பி. ஓகே அங்கிள், டேக் கேர். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க தம்பி.
பரமு, என்னம்மா? இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரே, அவர் யாரு? யாரு? ஓ, அவரா? குப்பைக்காரமா. வீட்டுக்கு வீடு வந்து அம்மா குப்பைன்னு சவுண்ட் கொடுத்து குப்பை வாங்கிட்டு போவாருமா. அவர் இல்ல, வேற ஒருத்தர். வேற ஒருத்தரா? அப்படி யாரும் வரலையம்மா? இல்ல, வந்தாரு. நான் பார்க்கலம்மா. நான் பார்த்தேன், கேட் கிட்ட பேசினேனே. அப்படின்னா அவங்க யாரு, அவங்க பேர் என்னன்னு சொல்லியாமா? இல்ல, அவர் பேரை சொல்லவே இல்ல. ஆள் எப்படி இருந்தாரு? நல்ல உயரமா, அழகான உடம்பு, சட்டை இன் பண்ணி அம்சமா எம்ஜிஆர் மாதிரி. கையில பேண்ட் வச்சிருந்தாராமா? இல்ல, அந்த மாதிரி நெத்தியில சுருள் முடி வச்சிருந்தாரு. ஓ, நம்ம மேனேஜர் சாரா? யாரு? அவர் நம்ம ஹோட்டல் மேனேஜர்மா. அவர் பேர் என்ன? சிவராம். ஆனா நம்ம பெரிய ஐயா சிவான் தான் கூப்பிடுவாரு. சிவா, 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 சிவா. நைஸ் நேம். அனாதையா இருந்த அவரை நம்ம பெரிய ஐயா தான் எடுத்து வளர்த்தாரு. அந்த விசுவாசத்துக்காக தான் நம்ம சின்னையங்க ராம் கிருஷ்ணா அவங்க 2 பேர் பேரையும் சேர்த்து சிவராம கிருஷ்ணன் வச்சுக்கிட்டாரு. சிவராம கிருஷ்ணன் ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா, அவரை பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். பாக்குறதுக்கு இந்த வீட்ல ஒருத்தர் மாதிரியே இருந்தாரு, அதான் கேட்டேன். அவரும் நம்ம வீட்ல ஒருத்தர் மாதிரி தான். அதுவும் பெரிய ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கம். சின்ன வயசுல இருந்து அவர்கிட்ட தான் வளர்ந்தாரு. அப்படியா? ஆமா, அவர் எங்க இருக்காரு? அவருக்கு நம்ம பெரிய ஐயா பிளாட் கட்டி கொடுத்திருக்காரு, அங்கதான் இருக்காரு. எனக்கும் ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு பிளாட் கட்டி தருவாரு. அவரு பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்காரா? அட நீங்க வேறம்மா, அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இந்த வீட்டுக்காகவும் நம்ம பெரிய ஐயாவுக்காகவும் இவர் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு வெளில பேசிக்கிறாங்க. அவர் இந்த வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா. ஐயோ, பெரியவருக்கு டிஃபன் கொடுக்கணுமா? நான் மறந்து போய் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், நான் வரேம்மா. சிவராம கிருஷ்ணன். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா.